பேக் டு அவர் சேனல். ஸ்மைலி சமையல் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு ஃப்ரைடு மில்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்வீட்டு, சிம்பிளான ஈஸியான சூப்பரான ஒரு ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 ஸ்பூன் சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டம்ளர் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணிங்கனாவே தெரியும். இன்னும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை. இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு தான் வந்து ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கன்னா கட்டியாக ஒரு க்ரீம் மாதிரி வரும். ஒரு 4 நிமிஷம் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கனாவே பர்ஃபெக்டாக இருக்கும். பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பரை விரிச்சிருங்க. சூடாக இருக்கும் போதே இந்த க்ரீம் மாதிரி உள்ளதை அந்த பவுலில் ஊற்றினா தாங்க நல்லா செட் ஆகும். இல்லாட்டி செட் ஆகாது. கொஞ்சம் ஆறிடுச்சுனா கூட உங்களுக்கு வந்து செட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1/2 hour கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா ஜெல்லி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மேலே வந்து நம்ம கோட் பண்ணுறதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பவுலில் மைதா மாவு 2 ஸ்பூன், சீனி 2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கெட்டி விழாமல் இருக்கணும். ஒரு தட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த அந்த க்ரீமை ஸ்லைஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மைதா மாவில் அந்த க்ரீமை டிப் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸையும் அப்படியே மேலே கோட் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுங்க. ஏன்னா நீங்கள் சூடான எண்ணெயில் போடும்போது மேலே உள்ள வந்து பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வந்து டெக்னிக்கை. பேனில் எண்ணெய் ஹீட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றா போட்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். இது சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். நல்லா பரட்டி பரட்டி போடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே எடுத்துருங்க. மேலே நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளக்க சாஃப்டாக ஜெல்லி மாதிரி இருக்கும். உங்கள் வீட்லேயும் ஃப்ரைடு மில்க் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்தாச்சு. ஈஸியான ரெசிபி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.